Compare 65.23 or 65.38. So இந்த ரெண்டு decimal number compare பண்ணி greater than or lesser than or equal to நீங்க answer பண்ணணும். So decimal or decimal numbers ஓட reading தெரியும், left to right நீங்க read பண்ணணும். So இந்த number read பண்ணும்போது 369.0471. So இந்த decimal number வந்து consist of two parts. So point to the left side எடுத்தீங்கன்னா which is called whole number part or integral part. Point to the right which is called decimal part. Central இருக்கிறது decimal point. So நம்ம compare பண்ணுறதுக்கு கொடுத்திருக்க decimal numbers நம்ம வந்து comparison of two decimal numbers தான் பார்த்துட்டு இருக்கோம். So இந்த two decimal numbersமே பார்த்தீங்கன்னா compare பண்ணுறதுக்கு இந்த மாதிரி places of each digitsமே நம்ம mention பண்ண போகிறோம். So decimal point to the left எடுத்துக்கிட்டிங்கன்னா which is called whole number part or integral part நம்ம சொன்னோம். So ones, tens, hundreds, thousands வந்து இங்கே mention பண்ணணும். Decimal point to the right எடுத்துக்கிட்டிங்கன்னா which is called decimal part, tens, hundreds, thousands, 10,000s. So நம்ம கம்பேர் பண்ணும்போது whole number part ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுவோம். ஸோ அது ஈக்குவலாக இருந்ததுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டென்ஸ் பிளேஸில் இருக்க டிஜிட்டை கம்பேர் பண்ணுவோம், and then hundreds, and then thousands, and then 10,000s and so on. ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸி மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பிளேசஸ் ஃபார் ஈச் டிஜிட் ஆர்டரிங் பண்ணிட்டீங்கன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். So 65.23 or 65.38. So இந்த நம்பருக்கு places வந்து first mention பண்ணிடலாம். So places வந்து mention பண்ணிருக்கோம். Decimal point, ones, tens, hundreds. இது வந்து whole number part. இங்க வந்து நீங்க வந்து decimal part எழுதுவீங்க. Tens, hundreds, thousands. நம்பர் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 65.23. So point கீழே point நீங்க mention பண்ணணும். So 23. So 2ன்றது tens place, 3ன்றது வந்து hundreds place. So whole number part பார்த்தீங்கன்னா 5 ones, 6 tens. So the read பண்ணும்போது 65.23. Next number பார்த்தீங்கன்னா 65.38. So one below the other or else one under the other நீ proper decimal point நேர decimal point வச்சு நீங்க arrange பண்ணணும். இங்க வந்து 65.38. So point வச்சாச்சு, பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன இருக்கு 3 இருக்கு, நெக்ஸ்ட் வந்து 8. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா 5 ones, 6 tens. So 65.38. ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல் நம்பர் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், இது வந்து செகண்ட் டெசிமல் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பரோட ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 65 இருக்குது. இங்கே செகண்ட் டெசிமல் நம்பரோட ஹோல் நம்பரும் பார்த்தீங்கன்னா 65. ஸோ ஹோல் நம்பர் பார்ட் ஆஃப் தீஸ் டூ டெசிமல் நம்பர்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 65, இங்கேயும் 65. ஸோ ஈக்குவல்ட்டாக இருக்குது. So whole number part of these two numbers அப்படின்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 65 இருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 65 இருக்கு, which means ரெண்டுமே பாருங்க ஈக்குவல் டு இருக்கு. ஸோ மெத்தட் இருக்கு, அதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, கம்பேர் த ஹோல் நம்பர் பார்ட்ஸ். த டெசிமல் பார்ட் ஹேவிங் கிரேட்டர் ஹோல் நம்பர் இஸ் கிரேட்டர்னு பார்த்தோம். நமக்கு வந்து கிரேட்டரா இல்லை, ரெண்டுமே வந்து ஈக்குவல்ட்டாக இருக்கு. ஸோ ஈக்குவல்ட்டாக இருக்கும்போது செகண்ட் ஸ்டெப் போயிடுங்க. செகண்ட் ஸ்டெப்ல என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த ஹோல் நம்பர் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல், நமக்கு இதில் ஈக்குவலாக இருக்கு, தென் கம்பேர் த டென்ஸ் டிஜிட். The decimal number having greater tens digit is greater னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால நெக்ஸ்ட் பிளேஸ் நம்ம போயிடலாம். ஸோ தட் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டா இந்த டெசிமல் நம்பர்ஸ் ஈக்குவல் நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து டெசிமல் பார்ட்டுக்கு வந்து ஈச் டிஜிட்மே கம்பேர் பண்ணும். ஸோ நம்ம டென்ஸ் பிளேஸில் இருக்க டிஜிட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இது ரெண்டு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ டென்ஸ் பிளேஸில் இருக்க டிஜிட் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க, செகண்ட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2வையும் 3ஐயும் கம்பேர் பண்ணுவேன். 2 வந்து which is lesser than 3. ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டியது உங்களோட greater than or lesser than or equal to இந்த சிம்பிள் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ 2 வந்து lesser than 3. இதுலேருந்து நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், இந்த வெரி ஃபர்ஸ்ட் நம்பர் 65.23 is lesser than 65.38 நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஹோல் நம்பர் பார்ட் ஈக்குவலாக இருந்தனால நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் பிளேஸில் பார்த்தோம். டென்ஸ் பிளேஸும் ஈக்குவலாக இருந்தால் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் போயிருப்பீங்க, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸும் ஈக்குவலாக இருந்தால் தௌசண்ட்ஸ், இந்த மாதிரி தான் மூவ் பண்ணும். பட் நமக்கு வந்து டென்ஸ் பிளேஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ 2 வந்து லெஸர் தென் 3. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதலாம். ஸோ இது கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கனால இந்த மாதிரி பிளேசஸ் போட்டு ஒன் பிலோ தி அதர் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருந்தாங்க 65.23, செகண்ட் நம்பர் என்ன கொடுத்துருந்தாங்க 65.38 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் வந்து கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த பிளேஸில் இருக்க டிஜிட் தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ டென்த் பிளேஸில் இருக்குது. ஸோ இது வந்து லெஸர் தென் 2 வந்து லெஸர் தென் 3, therefore இந்த நம்பர் வந்து லெஸர் தென் இந்த நம்பர் செகண்ட் டெசிமல் நம்பர்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேத் டெசிமல்ஸ் ரிலேட்டடாக queries இருந்தால் லிங்க் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. மேத் டெசிமல்ஸோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கள். பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.